अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दतामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तु देव्यास विशालबुद्धे उल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुके नमः। सर्वोपनिषदो गावः प्रोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतडा जयद्रथजलाम् कान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्धिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनति कैवर्तक केशवः पाराशर्यवसः सरोजममलम् गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेशरं हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जन षट्पदैरकरः बेबीयमानं मुधाम् भूयात् भारत पंकजं कलिमलम् तत्त्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालम् पंगुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय
தஸ்மை நமஹ. செகண்ட் அத்தியாயம். அப்படியே ரெண்டு அது ஒரு ரெண்டு இங்க பின்னாடி வந்து நீங்க செகண்ட் ரோ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத்விதீயோऽध्यायः சாங்கியயோகः. சஞ்சய உவாச தம் ததா கிருபயாபிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச மதுசூதனः. இப்போ முதல் அத்தியாயத்துல சஞ்சயன் சொல்லி முடிச்சான். சஞ்சயன் திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட, குருட்டு மகாராஜா கிட்ட சொல்லி இது எப்படி இருக்கிறது அப்படின்ற அவனுடைய நிலைமைய, அர்ஜுனுடைய நிலைமைய சொல்லி கடைசி ரெண்டு ஸ்லோகம் வந்து சஞ்சயனுடைய கடைசி ஸ்லோகத்துல முடிச்சு இங்க ரெண்டாவது அத்தியாயத்துல சஞ்சயன் கண்டினியூ பண்றான். முதல் அத்தியாயத்துக்கு ரெண்டாவது அத்தியாயம். இங்க சஞ்சயன் என்ன சொல்றான், முதல் அத்தியாயத்துல என்ன நடந்தது, சோ இந்த பகவத்கீதைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே. பகவத்கீதா வந்து உலகம் முழுக்க இருக்கிற பிரபலமான ஒரு நூல்ல ஒரு நூல். ஏன் அப்படின்னா இன்னை வரைக்கும் வந்து அது வந்து பயன்படுறது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனு பத்தி பேசுறது இந்த நூல். அதனால இது மதத்துக்கோ மனித குலத்துக்கு முழுக்க பயன்படுறது அப்படிப்பட்ட இந்த நூல். அதனால இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் இது உபயோகமாகும். சந்திர சூரியன் உள்ள வரைக்கும் இது கண்டிப்பா தொடர்ந்து இருக்கும். ஏன்னா மனுஷன் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த நூல்ல மெடிசன்ஸ் இருக்கு. அதுக்காக இது கண்டினியூஸா இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். சரி, இது வந்து மகாபாரதத்துல இருக்கிறது. நம்முடைய ராமாயண மகாபாரதம். சோ ராமாயண மகாபாரதம் இதிகாசம். அதுல ராமாயணத்துக்கு விட மகாபாரதத்துக்கு ஏன் சிறப்பு இருக்குன்னா பஞ்சமோ வேதகான்னு சொல்றோம். ஏன் பஞ்சமோ வேதகா அப்படின்னா இதுல வந்து உபனிஷத்தினுடைய சாரம் இருக்கு, வேதத்தினுடைய சாரம் இருக்கு. அதனால மகாபாரதத்துக்கு சிறப்பு. அந்த மாதிரி அதுல 1,00,000 ஸ்லோகத்துல இது வந்து பீஷ்ம பருவத்துல இந்த பகவத்கீதை வந்திருக்கு. பீஷ்ம பருவத்துல அதனால நடுவுல இது வந்திருக்கிறது. ஓகே. இது கீதா வந்து 700 ஸ்லோகம் இருக்கிறது. 18 அத்தியாயமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 18 அத்தியாயமா வியாசர் பிரிச்சாரு. அதுக்கு பேர் சூட்டினதுலாம் அதுக்கு பின்னாடி வந்து ஆச்சாரியர்கள் ஒரு ஒருத்துக்கும் அதனுடைய கண்டென்ட் பார்த்துட்டு அதுக்கு சரியான ஒரு தலைப்பு சூட்டினாங்க. சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன விஷாத யோகத்தை பார்த்தோம். ஓகே. சோ இங்க 2வது அத்தியாயமும் 18வது அத்தியாயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 72 ஸ்லோகம் இருக்கிறது 2வது அத்தியாயத்துல. அதுல 18வது அத்தியாயத்துல 78 ஸ்லோகம் இருக்கு.
போல் பகவத்கீதா இதுதான். ரெண்டாவதும் 18 தான். நம்முடைய சாஸ்திரிக்கு முறையில சாஸ்திர டீச் பண்ற மெத்தட் ஒன்று இருக்கு, மீமாம்சா டீச்சிங் மெத்தட். அது பிரகாரம் ரூல்ஸ் பிரகாரம் சொல்ல வந்த கருத்துக்களை முதல்லயே சொல்லிடு, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பண்ண. இது நம்முடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல செய்யறது உபக்கிரம சங்கிரஹா. உபக்கிரம சங்கிரஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம என்ன இந்த கண்டென்ட் சொல்ல போறோமோ அந்த விஷயத்தை சொல்றதுக்கு பேரு உபக்கிரம சங்கிரஹான் அல்லது உபக்கிரம சம்ஷேபகா. உபக்கிரம சம்ஷேபகா அப்படி பேரு. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பண்றது உபசங்கார சங்கேபகா. உபசங்கார சங்கேபகா இது 18 அத்தியாயத்தை குறிக்கிறது. உபக்கிரம சம்ஷேபகா அது 2வது அத்தியாயத்தை குறிக்கிறது. ஓகே, முழு சாரம், இந்த ஹோல் பகவத்கீதையினுடைய சாரம் 2வது அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்கார். சரி, அப்ப முதல் அத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, டிசீஸ் டயக்னோஸ் பண்ணணும். எனிதிங் டயக்னோஸ் பண்ணின டிசீஸுக்கு கியூர் பண்ண, டயக்னோஸ் பண்ணாத டிசீஸ கியூர் பண்ண. டயக்னோஸ் பண்ணாத டிசீஸ விட டயக்னோஸ் பண்ணின டிசீஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ண. சிம்பிள் ப்ராப்ளம் இருந்தா கூட டயக்னோஸ் பண்ணாத டிசீஸ் டேஞ்சரஸ் டிசீஸ். அது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முக்கியமான டிசீஸ் சம்சாரம். சம்சாரம், அந்த சம்சாரம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா டயக்னோஸ் பண்ணிடணும்னு அர்த்தம். யாருக்கு தனக்கு சம்சாரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு கீதா உபயோகமா இருக்கும், அர்த்தம் உள்ளதா இருக்கும். இல்லைன்னா சப்தமா இருக்கும், ஏதோ சொல்றாரு பரவாயில்ல நல்லா இருக்கு, புண்ணியத்துக்கு கேட்கலாம். ஆனா இது தெரியாம புரியாம நீங்க கேட்டா கூட புண்ணியம் உண்டு. இங்க உட்கார்ந்தாலே 2 மடங்கு புண்ணியம் இருக்கு. ஒண்ணு சத்தியசாயி இருக்காங்க, பகவான் இருக்காங்க. இன்னொன்னு இதையும் காதால கேட்கணும். நெய்யப்பம் தின்னா 2 லாபம் சொல்லுவாங்க. நெய்யப்பம் தின்னா 2 லாபம். ஒண்ணு பசி ஆறும், இன்னொன்னு அந்த நெய்யெல்லாம் கையில ஓட்டிக்கும், அது மீச தடவைக்கும். அந்த மாதிரி இது 2 மல்டிப்ளை. உங்களுக்கு புரியலன்னா கூட புண்ணியம் உண்டு கண்டிப்பா. இங்க காதால கேட்கிறமே, பகவான் சொல்ற வார்த்தையெல்லாம் காதால கேட்கலே புண்ணியம். அதுவும் பிரசன்ட் பகவான் கிட்ட இருந்து இல்லையா, அதனால டபுள் டைம் நமக்கு புண்ணியம் இருக்கிறது. நோ ப்ராப்ளம். இது புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, லாஸ்ட் பர்த். ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால இது 10 அத்தியாயத்துல சம்சார வர்ணனை. முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா துக்கம், துயரம். ஒருவனுடைய துயரமே நமக்கு சாதனைக்கு படிக்கணும். சரி, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம நோக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை. ஒன்னும் விரக்தி நிலைக்கு போலாம் அல்லது வைராக்கிய நிலைக்கு போலாம். அதனால இப்ப அர்ஜுனனுக்கு வந்திருக்க பிரச்சனை, அவனுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறதோ அந்த பிரச்சனை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. இல்லைன்னா அர்ஜுனனுக்கு மாத்திரம் சொல்லியிருந்தா இது நம்ம படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. எத்தனையோ நூல்கள் இருக்கு. வியாசரே நிறைய நூல் பண்ணிருக்காரு, அல்லது வியாசரே மகாபாரதம் பண்ணியிருக்கிறாரு, அதுல ஒரு கதையா போயிருக்கலாம். ஆனா இது ஒவ்வொன்றும் அர்ஜுனன் மனித குலத்தினுடைய ரெப்ரசன்ட், பிரதிநிதி. அதனால அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, இது யுத்தம் பண்றதா யுத்தம் பண்ணாம இருக்கிறதா பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய கடமையை ஆற்றும் பொழுது நடுவில் வரக்கூடிய ராக துவேஷம் இருக்கிறது, விருப்பு வெறுப்பு இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனை? பற்று பிரச்சனை அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் முதல்ல பகவான் ஆர்டர் பண்றான், ஸ்டாப் ஐயா உபயோக மத்தியே 2 அணி யார் யாரெல்லாம் எவன் வந்திருக்கான் நான் சண்டை போறதுக்கு பார்க்கணும்.
யுத்தத்துக்கு உற்சாகமா புறப்படுறான். ஆனா பகவான் கிட்ட ஆர்டர் வேற போடுறான், எங்க நின்னு பார்த்தா எல்லாத்தையும் பார்க்க முடியுமோ அது மாத்திரம் யாவத் பரியந்தம், நான் எவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம பார்க்கணுமோ அவ்வளவு நேரம் நிறுத்து, அப்படி ஆர்டர் பண்ண. பகவான் நல்ல பிரமாதமான இடத்துல போய் நிறுத்திட்டார். பிதாமக பீஷ்மர் துரோணாச்சாரியார் குரு கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டார். இதே ரதத்தை துச்சாதன் கிட்டையும் இல்ல துரியோதன் கிட்ட போய் நிறுத்தினா பகவத்கீதை இங்க படிக்கவும் முடியாது. நம்ம உடனே சண்டை போட்டுப்பான். அவன் தான் ஏற்கனவே வில்லு வச்சிருக்கான் தயாரா, அடிச்சுட்டு இருப்பான். ஆனா பகவானுக்கு தெரியல எல்லாம் எப்படிங்க. அதுதான் குரு கிருபா, பகவான் கிருபா, ஈஸ்வர கிருபா. எப்படியாவது நம்மள தேய்க்கணுன்றதுக்காக தான் பகவான் ட்ரை பண்றாரு. ஓகே, அதனால ஹோல் மகாபாரதத்துடைய ரத்தனமே இங்கதான் இருக்காங்க, இல்லைன்னா கீதை கிடைச்சிருக்காரு. அதனால இங்க பிதாமக பீஷ்மாவையும் துரோணாச்சாரியம் பார்த்த உடனே இவன் மனசு அப்படியே உள்டாவா ஆயிடுச்சு, அப்படியே மாற்றம் ஆயிடுச்சு. மாற்றமான பிறகு பற்று பாசம் கிருபையா, கிருபையான இறக்கம், சரியான வார்த்தை சொன்ன தயை. தயை இவனுக்கு வந்தது கருணை இல்ல, தயை. தயை தயை வேற, கருணை வேற. தயை வித் அகங்காரத்தோடு இருக்கிறது, வித்தவுட் அகங்காரம் கருணா. மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, மற்றவர்களுக்கு எல்லாம் பண்றது தயையினால பண்ணலாம் அல்லது கருணையினால பண்ணலாம். கருணையினால பண்றதுக்கு அகங்காரம் இல்லாம பண்ணணும், அது கருணை. அது கருணை. தயை இப்ப ரோட்ல பிச்சைக்காரங்க போறாங்க, கஷ்டப்படுறாங்க, தயை அது நான் கொடுக்குறேன் அவன் வாங்குறான், அது அகங்காரம் உள்ள. இங்க அர்ஜுனன் ராஜாதி ராஜன், வில்லாதி வில்லன், தனஞ்சயன், கந்தர்வன் ஜெயிச்சவன், இந்திரனை ஜெயிச்சவன், இவ்வளவு பெரிய ஆளு, நாட் ஆர்டினரி பர்சன். அதனால அதனுடைய சைடு எஃபெக்ட் கர்வம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. நமக்கு ஒண்ணுமே எல்லாமே இருக்கும்போது, கர்வம் இருக்கும்போது அவனுக்கு இருக்க கூடாதா, டெஃபினட்டா இருக்கும். அதனால இந்த தயினால இங்க கூட என்ன சொல்றான், நான் அடிச்சு போட்டுருவேன்றான். இந்த ஹோல் இதுவை நான் அடிச்சிருவேன், நான் என் மூலியமா என்னுடைய காரியகர்த்தமா இவங்க நிமித்தமா சண்டை போட்டு அடிச்சுட்டா நான் பழி வாங்கிடுவேன். அதனால சாடிஸ்ட் மெசோஸ்ட் இருக்கு. சாடிஸ்ட்னா மத்தவங்களை இம்சப்படுத்துறது, மெசோஸ்ட்னா தனக்கு தானே இம்சப்படுத்துகிறது. டூ டைப் ஆஃப் பீப்புள். மற்றவங்களை இம்சப்படுத்துறவன் அரக்கன், ராட்சசன், கருணை இல்லாதவன், சர்வாதிகாரி, ஹிட்லர் போதை போல. ஆனா ஹிட்லர் செஞ்சதையே தனக்குத்தானே செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சமுதாயத்துல ஊர்வலத்தோட வரக்கூடிய ஆள், மதிப்பு மரியாதைக்குரிய ஆள், தன்னைத்தானே இம்சப்படுத்திக்கிறது. அது இம்சப்படுத்துறது காமன். இப்ப மகாத்மா காந்திஜி தனக்குத்தானே பட்டினி போட்டுக்கிட்டார். நீங்க மற்றவங்களை பட்டினி போனவங்க தனக்குத்தானே பட்டினி போட்டா உலகத்துல உங்களை பாராட்டுவாங்க. இம்சப்படுத்த, ஆக இம்சப்படுத்துறது மற்றவர்கள் ஆர் எனக்கு. இங்க பகவான் சொல்ற எந்த இடத்துலயும் இம்சை இருக்கக்கூடாது. உனக்கு என்ன வந்திருக்கிறதோ அந்த வேலையை மாத்திரம் செய், நடுவுல இருக்கணும் அப்படி சொல்ற. அதுதான் இங்க பகவானுடைய சூட்சமம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியான விதத்துல அகிம்சை யாரு ஃபாலோ பண்ண முடியும், பகவான் கிருஷ்ணா சொல்றதை யாரு ஃபாலோ பண்றார்களோ அவர்கள் தான் சரியான அகிம்சாவாதி. ஓகே, ஏன்னா இந்த தர்மம் வெரி சூட்சமம். இப்ப ஏன்னா இங்க அர்ஜுனன் பேசுற முதல் அத்தியாயத்துல முழுக்க பாத்தீங்கன்னா அவன் பேசுறதுதான் தர்மமா தெரியும். குல நாசம் ஆயிடும், வர்ண சங்கிரகம் ஆயிடும், கலப்படம் ஆயிடும், இது நம்ம செய்யறது அதர்மம் ஆயிடும். அவன் தான் புத்தி கட்ட போனா போட்டது. நம்ம என்னத்துக்கு சண்டை போடுவானே, நம்ம போயிடலாம், காட்டுக்கு போயிடலாம். நீ ஆரம்பத்திலேயே அங்க இந்த இந்திரபிரஸ்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே காட்டிலேயே டிசைட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, அது சாது தன்மை, சன்னியாச தன்மை. ஆனா எப்படி போட்டிருக்கனே, சண்டை போட்டு சச்சரவு பண்ணி 2 யுத்தம் நடத்தி இல்லையா, இந்திரபிரஸ்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 2 தடவை ஃபைட் நடந்திருக்க. அப்ப அடிச்சு நொறுக்கி இருக்கான்.
ஓகே, அது மாத்திரம் சங்கல்பம் வேற பண்ணிருக்கா. அது மாத்திரம் இப்பதான் வசனம் சொன்ன, இங்க வந்த உடனே என்னத்துக்கு மாறின? ஏன் மாறினா, அங்க இந்த கிருப்பையா பர ஆவிஷ்டம், இந்த பந்த பாசம் பற்று நம்மள மூடி மறைச்சிருக்கிறது. ஆவிஷ்டம்னா மூடி மறைச்சிருக்கிறது, தொலைஞ்சிருக்கிறது. இப்ப ட்ரெயின்ல நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நமக்கு காலையில் நியூஸ் அப்படியே ஏதாவது ஒண்ணு நம்ம ஊர்ல நடக்கும் எப்பயாவது, ரெகுலர். ஐயோ 100 பேர் செத்து போயிட்டானே பாவம், சரி போட்டோம், இன்னும் போட்டோம், அவன் தலையில எடுத்து போயிட்டான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு 10 மணிக்கு வந்து ஒரு செய்தி வருது, உங்க அப்பா அந்த வண்டியில தான் வந்திருந்தாரா, அவரும் போயிட்டாரா 100. அது தலையில எடுத்து போட்டோம் சொல்லுவானே. இப்ப கை கால பதட்டான். உண்மையிலேயே சாவுல மரணத்துல மனுஷனுக்கு துக்கம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அந்த துக்கம் பற்றுல தான் இருக்கு, பற்றுல தான் இருக்கு. அதனால ராகா சமஸ்கிருதத்துல சொன்னா ராகா. சரி, இந்த ராகம் இன்டென்சிவா எவ்வளவு தூரத்துக்கு டெவலப் ஆகிறதோ அவளை பொறுத்து நமக்கு வந்து அதிகமா துக்கம் வரும். துக்கம் எதை பொறுத்து வரும்? அந்த ராகத்தை பொறுத்து இருக்கும். புரியுதா? இங்க எவ்வளவு இன்டென்சிவா நமக்கு ராகம் இருக்கிறதோ அவ்வளவு இன்டென்சிவா நமக்கு துக்கமானது டெவலப் ஆகும் அப்படி சொல்ற. கிருப்பையா பரையா ஆவிஷ்ட விஷீதந்த அப்ரவீத். விஷீதந்தனா துயரத்துல வாடுகிறான். பற்று வந்த உடனேயே இவன் துயரத்துடைய உச்ச சாய்க்கிட்டான். நீங்க பற்று குறைச்சீங்கன்னா துயரம் குறைவா இருக்கும், பற்று ஜாஸ்தி பண்ணீங்கன்னா அங்க துயரம் அதிகமா. இதுதான் ரேஷியோ. அப்ப துயரத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பற்று எப்படியாவது குறைச்சு. அதனால நம்முடைய ஸ்கிரிப்சர்ஸ் சாஸ்திர திரும்ப திரும்ப நீ எல்லா விதமான காரியமும் செய், பற்று இல்லாம செய். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை இதற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக எதற்கு? அப்பற்றை விடற்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் அப்படி சொன்னோம். யாண்டும் இடமை இல்லை, நெடில் அது எப்போது உண்மை இல்லை. யாருக்கு? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். விருப்பு வெறுப்பு அற்ற நிலையை நாம எப்படியாவது அடைஞ்சுட்டோம்னா துயரம் கிடையாது. நம்மளோட துயரம்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா விருப்பு இருக்கு வெறுப்பு இருக்கு. ஒரே ஆள் மேலேயே விருப்பு இருக்குது வெறுப்பு இருக்கு. காலையில விரும்புவோம், அதே ஆள வாயில சகசர அர்ச்சனை பண்ணும். நம்ம வீட்டுல மனுஷாலிய நீங்க வெளியில எல்லாம் போக வேண்டாம். இந்த அம்மாவே அவரை வந்து ஒரு தடவை பாராட்டும், அதே வாய் அவர் கிடக்கிற லட்சம் பாராட்டும் நிந்திக்கும். அப்ப இந்த பற்று தான் நமக்கு துக்கம் தருகிறது. அந்த பற்று ராக ஜாஸ்தி ஆகும்போது சோகமா ஆகிறது, துயரமாகிறது. அந்த துயரம் உச்சசாயி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னா புத்தி வேலை செய்யாம மோகம் ஆயிடும். மோகம் மோகம்னா என்ன? டெல்யூஷன், கன்ஃபியூஷன், குழப்பம், மயக்கம். எது செய்யணுமோ அது செய்ய முடியாம போயிடும். எது தர்மமோ அது அதர்மமா தெரியும், எது அதர்மமோ அது தர்மமா தெரியும். அப்படி இவனுடைய நிலைமை இங்க சம்சார சாகரத்துல முழுகி கடைசியில அதுக்கப்புறம் 25ல இருந்து ஸ்லோகத்துல இருந்து இவன் கிருஷ்ணனுக்கே உபதேசம் பண்ணிருக்கான். கிருஷ்ணா உனக்கு தெரியாது, வர்ண சங்கரகம் ஆயிடும், நமக்கு என்னத்துக்கு இந்த வம்பு, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். சொல்லி 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 கடைசியில அப்படியே மூச்சாயி என்னால இனிமே கோழத்தனமா ஆயிடுச்சு. தீர்த்தத்துல சாஞ்சுட்டான். இனிமே என்னால முடியாது, என்னுடைய காண்டிபம் விழுந்துட்டது. இங்க சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிர மகாராஜாக்கு இப்படி கீழே விழுந்துட்டான், உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த பிறகு என்ன செஞ்சுட்டான்? திருப்பி 2வது அத்தியாயத்துல சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட கூறினது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிருப்பையா
ததா அவ்விதம் கிருப்பையோட இந்த பந்த பாசத்தோட அவனுக்கு சொன்னதுனால அஸ்ரு பூர்ணா ஈஸ்வரே. அஸ்ருன்னா கண்ணீர், அப்படியே இந்த கலங்கி இருக்குன்னு சொல்லுவாங்களே, கண்ணீர் கம்பளையமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, முட்டிக்கிட்டு இருக்கிறது கண்ணீர். அப்படியே இது ஒரு சத்திரியனுக்கு அழகு இல்லை. அதுவும் அர்ஜுனன் மாதிரி போன்ற ஆளுகளாம் இவ்வளவு பெரிய சண்டைலாம் பார்த்திருக்காங்க, வீராவேசமா போட்டிருக்க ஆளு. அப்படிப்பட்ட ஆளுக்கு கண்ணீர் கம்பளையமா இருக்கான். அப்படி அஸ்ரு பூர்ண ஈஷனம், நீர் கலங்கியிருக்கு. விஷீதந்தம், ரொம்ப துயரத்துல துக்கத்துல அப்படியே சோர்ந்து போயிருக்கான், பாடி வதங்கி போயிருக்கான். அப்படிப்பட்ட அர்ஜுனனு கிட்ட மதுசூதனன். மதுசூதனன் யாரு? மது என்ற அரக்கனை கொன்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். கீழ்கண்ட வசனத்தை இதம் வாக்கியம் உவாச்ச, இந்த கீழ்கண்ட வசனத்தை பேசினார். இங்கதான் பகவான் பேசுறார். செகண்ட் அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல இருந்து பேசுறார். இங்க கூட பகவான் ஃப்ரெண்டா பேசுறார். அர்ஜுனுக்கு ஃப்ரெண்டு கிருஷ்ணன். ஃப்ரெண்டு மாத்திரம் இல்ல, இந்த கிருஷ்ணாவோட தங்கையை தான் இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், சுபத்ரைய. அப்ப என்ன வேணும்? மைத்துனர், மாமா மச்சா. அது மாதிரி மாமா மச்சானோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. தாய் வழியில ரிலேஷன், ஒய்ஃப் வழியில ரிலேஷன் ஆயிடுச்சு, க்ளோஸ் வேற. இப்போ எல்லா விஷயம் அது மாதிரி கிட்டத்தட்ட சமகாலத்து வயசு. அதனால ஃப்ரெண்டா இருக்கும் போது, ஆனா கிருஷ்ணர் பல இடத்துல தன்னுடைய பலத்தை சாதிச்சுட்ட பார்த்துருக்கான், ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிருக்கான் அர்ஜுனன். அதனால இங்கேயும் கிருஷ்ணா இவன் சிஷ்யனா ஆகல, அதனால உபதேசம் பண்ணல. சும்மா ஃப்ரெண்டுக்கு எப்படி சொல்லுவோமோ, வீட்டுல இருக்க சொந்தக்காரங்களுக்கு எப்படி சொல்லுவோம், அப்படிதான் இவனுடைய கிருஷ்ணாவோட பிஹேவியர் இருக்கிறது. ஓகே, எப்படி பேசுறா பாருங்க. செகண்ட் அத்தியாயத்துல வருது. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுனம் க்ளைப்யம் மாஸ்மகமப்பார்த்த நைத்வயுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதயதௌர்பல்யம் த்யக்தோ உத்திஷ்ட பரந்தப. அவரு இப்போ ஒருத்த கண்ணீரோட கம்பளையோட இருக்கும் போது, துயரத்துல இருக்கும் போது, இங்க கிருஷ்ணா கொஞ்சம் கூட ஈவி இருக்க இல்லாம, போறோம் போறோம் என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நீ காஷ்மீரம் இந்த அசிங்கமான விஷயம் மயக்கம் உனக்கு எங்க வந்தது? திட்டுறா. ஏன் திட்டுறா? இங்க திட்டுற, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற, இந்த சுரு ஏத்துறதுன்னு சொல்றது, அந்த மாதிரி கண்ணா திட்டுற. இவன் இப்ப பேஷண்ட், இவனுக்கு நல்லா ஏத்தி விட்டோம்னா இவன் அகங்காரத்தோட உச்ச சாய் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு ரேஷியோ பார்க்கணும். அதனால கேட்கிற அந்த மாதிரி. சோ இங்க கேட்கிற குதஸ்வா கஸ்மிலமிதம் பகவானு வாச்ச, பகவான் சொல்றாரு உனக்கு எங்கிருந்து வந்ததுப்பா இந்த மாதிரி கஸ்மிலம்? கஸ்மிலம் மோகம், அழுக்கு, குழப்பம், சொல்ல செய்யக்கூடாத விஷயத்தை செய்யறது கஸ்மிலம். விஷமே அது எப்ப எந்த டயத்துல? கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சொல்லி இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். சண்டெல்லாம் எடுத்து ஊதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுவும் இப்ப எந்த இடத்துல நின்று இருக்காங்க? நோ மேட் லேண்ட்ல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடுவில் இங்க ஒண்ணு போடல, இன்னைக்கு போட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுல யாரும் மிதிக்கப்படாது. அது பொது இடம். ஓகே, இந்த பொது இடத்துல நிக்கலாம். அது யாருக்கும் சொந்தம் இல்லை.
பாகா இருக்கிறது, நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல, அது புது இடம். அந்த இடம் ஓகே, நம்ம ஊர் பாஷை சொன்னா புறம்போக்கு இடம். அது திட்டத்துக்கு பயன்படுத்துவான். அது இல்ல, யாருக்கும் சொந்தம் இல்லாத இடம் அது, அதுக்கு பேரு. அந்த இடத்துல நின்று இவங்களுக்கு அந்த இடத்துல நடுவில் பிட்வீன்ல நின்று இருக்கா, நின்று கேட்கிறான். வெரி குரூஷியல் பீரியட்ல நின்று இருக்கா. அந்த இடத்துல நீ இப்படி நிக்கிறியா நீ அப்படின்னு சொல்ற. அதனால அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நின்றுட்ட பிறகு இங்க கேட்கறிய. முன்னாடியே ஏதாவது சொல்லியிருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். விஷமே தகாத சமயத்தில் குருஷியல் டயத்துல இந்த மாதிரி கேட்கிற. கதம் கஷ்மிலம் புதகா, எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த மோகம், இந்த பிரச்சனை உனக்கு எங்கிருந்து வந்தது அப்படி கேட்கிறான். சமுபஸ்திதம், எப்படி வந்தது? குதஸ்த, குதகனா எப்படி வந்தது, சமுபஸ்திதம்னா வந்தது, அடைஞ்சது உனக்கு எப்படி அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான் ஆரியன்னா, ஆரிய அற்புதமான வார்த்தை. ஆரியனா சான்றோர் பேர், மேலானவர். ஆரியநாதான்னு பேர். ஹஸ்பண்ட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்ன கூடுவாங்க, ஓ ஆரியநாதான்னு கூடுவாங்க. நாகரிகம் உடையவனே, பண்புடையவனே, மேலானவனே. ஆரியனா அது. நம்ம ஊர்ல குழப்பம் பண்ணி வச்சிருக்கான் ஆரிய திராவிடன். என்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணார் ஒரு டிவிக்காரர் ஆரிய திராவிடவாதத்தை பத்தி என்ன சொல்லுங்க. ஆரிய திராவிடவாதம் என்னன்னு கேட்கறீங்க நீங்க. ஆரியன்றது குணத்தை குறிக்கிறது, திராவிடன்றது திசையை குறிக்கிறது. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டான். அது பிரிட்டிஷ்காரன் பண்ணி குழப்பாங்க. வடக்க உள்ளவெல்லாம் ஆரியன், கிழக்க தெற்கே உள்ளவெல்லாம் திராவிடன் சொன்ன. தெற்கே உள்ளவன் திராவிடன். இங்க சங்கருக்கு திராவிட சிசுன்னு பேர், அங்க வடக்க திராவிட சிசுன்னு பேர் அங்க சொல்றாங்க. அதனால ஆரியன்றது குணத்தை குறிக்கிறது, திராவிடம்ன்றது திசையை குறிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம்னு லல்லு பிரசாத் யாதவ் பீகார்ல பண்ண முடியாது கட்சி. எனி பர்சன் அங்க திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண முடியாது. ஏன்னா திராவிடம்ன்றது திசையை குறிக்கிறது. இங்க என்ன சொல்ற, ஆரிய அனாரியன்ற பகவான் என்ன சொல்றாரு, அனாரிய அப்படின்றார். ஏன் பண்பாடு இல்லாத உனக்கு நிலை எங்கிருந்து வந்தது, புதஸ்தகா அப்படின்றார். அதனால இங்க அது மாதிரி அனாரிய கஷ்டம் சான்றோர்களால் கடைபிடிக்காத வந்தது. அசவர்க்கியம் அது மாதிரி இந்த இந்த நாகரிகம் இல்லாத செயல் உனக்கிட்ட வந்திருக்கட்டு. சத்திரிய தர்மத்தை விட்டுட்ட நீ, உன்னுடைய மேலான தர்மத்தை நீ விட்டுட்டு இருக்க நீ. அது மாதிரி உனக்கு அஸ்வர்க்கியம், உனக்கு சொர்க்கத்து கூட மேலான இடத்துக்கு மேல போக முடியாது. இந்த லோகத்துல உனக்கு மதிப்பு மரியாதை போச்சு, மேல் லோகமும் உனக்கு கிடைக்காது, கீழே கிடைக்காது, மேலும் கிடைக்காது. அது மாதிரி சத்திரியனுக்கு கீர்த்தி இம்பார்ட்டன்ட், புகழ் மானம் மரியாதை இம்பார்ட்டன்ட் சத்திரியனுக்கு. அவன் கபரிமான் மாதிரி மானத்துக்காக எதவன விட்டு கொடுப்பான். அப்பேற்பட்ட நீ அகீர்த்திகரம் வந்துடும், உனக்கு புகழ் போயிடும். அதனால எழுந்துரு அப்படின்ற. அடுத்ததுல சொல்ற செக்க உத்திஷ்டா பரந்தப, எழுந்துரு. எங்க இருந்து இந்த வந்தது அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ரொம்ப தகாத வார்த்தைய மனசு புண்படுற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு, கிளைப்பியம் மாஸ்மஹ. கிளைப்னா அலி, பேடித்தன்மை உனக்கு எங்க வந்தது, எழுந்துரு போதும். நீ ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சிருக்க நீ, எழுந்துரு. என்ன பேச்சு பேசிருக்க நீ. இனி இது நம்முடைய சந்துனு மகாராஜா பரம்பரையிலிருந்து வந்திருக்க நீ, குரு வம்சத்திலிருந்து வந்திருக்க, பரத வம்சத்திலிருந்து வந்திருக்க நீ. எதிரிகள் யாரோ அவர்களை துவம்சம் பண்ணணும். நம்ம நாட்டில் குழப்பம் இருந்தா யார் நண்பன் யார் எதிரி இன்னி வரைக்கும் பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு மகாபாரத காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. யார் ஃப்ரெண்டு யார் எனிமி தெரியும். அதனாலதான் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்தும் காஷ்மீர் பிரச்சனை. காஷ்மீர்ல சலுகை பண்ணினும் கூட லோக்கலா ஹைதராபாத்ல பிரச்சனை. யார் ஃப்ரெண்டு யார் எனிமி, நீ எந்த தேசத்தை சேர்ந்தவன், எந்த பரம்பரையில வந்துறவன், இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. பெரிய பெரிய ஆட்கள், நாட் ஆர்டினரி பர்சன். பெரியவர்களுக்கு தர்மத்துல குழப்பம் வந்திருக்கிறது, இங்க அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்திருக்கிறது. அதனால நாம சரியான முறையில கிருஷ்ணனுடைய பாதையில சென்றா நண்பன் யார் எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும்.
நம்ம போக வேண்டியது கிருஷ்ணனுடைய வழியில செல்லணும். கிருஷ்ணன் என்ன சொல்றார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய தர்மம் என்ன இருக்கிறதோ அதை செய்யணும் அப்படி சொல்ற. அதனால கடுமையான வார்த்தையில இங்க போட்டு தள்ளுற. அலியின் தன்மை உனக்கு எங்கிருந்து வந்தது? அது மாத்திரம் இல்ல, உபபத்தியத்தை, இது உனக்கு பொருத்தமான செயல் இல்லை. உன்னுடைய ஸ்டேட்டஸ் நீ தனஞ்சயன் மகா சாம்ராட்டு, பெரிய பெரிய ஆளுநர் ஜெயிச்சிருக்க. திரௌபதியை போய் யாரு ஜெயிச்சுட்டு வந்தா? திரௌபதியா? சிசுபாலன், சல்லியன், ஜராசந்தன், பெரிய பெரிய மகாரதர்களா இருந்தாங்க. ஊர் உலகத்தில் இருக்க அத்தனை பெரிய சாம்ராட்டு வந்தான். அவனால கூட ஜெயிக்க முடியாத விஷயத்தை நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க. இது உன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு பொருத்தம் இல்லாத ஒரு செயல். ஹிருதய தௌரிய பல்யம், உனக்கு இந்த மனத்தளர்ச்சி எங்கிருந்து வந்தது? இந்த பலகீனம் கூடாது உனக்கு, எழுந்துரு உத்திஷ்ட அப்படின்ற. இங்க செகண்ட் ஸ்லோகத்துல அப்படி சொல்லி முடிச்சோடனே இப்ப நேரா போய் அவனோட ஹிருதயத்துல போய் அட்டாக் பண்றது. இப்படி பேசுவாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சும்மா கவலையில போய் இப்படி சொன்னோம்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இவனை பத்தி கிருஷ்ணனுக்கு தெரியும். இவன் கொஞ்சம் இப்ப சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு சொல்றான். போயிட்டு அந்த பக்கம் போனான்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் கர்ணன் வந்தான்னு வச்சுக்கோங்க, உடனே வில்ல எடுத்துருவான், காண்டிபத்தை எடுத்துருவான். இவனை பத்தி தெரியாது. நம்ம வைராகியமே நமக்கு தெரியாது. நம்ம எத்தனை நாளைக்கு வைராகியம் இப்படி போகணும்னு தெரியாது. அந்த க்ஷணத்துல நம்ம என்னன்னோ சொல்லுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆயிட்டோம்னு வச்சுங்க. நான் ஒரு மீட்டிங்ல பேசணும்னு அருப்புக்கோட்டையில ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேர்ள் வந்து, நான் இப்பவே நிவேதிதா மாதிரி வேலை செய்ய போறேன். சரி சரி, நீ வீட்டுல போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்புறம் எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு. அந்த எமோஷனல் முடிவு எடுக்க பண்ணக்கூடாதுப்பா. நீ வந்து சாதாரண காலத்துல இருக்கும்போது சன்னியாசம் வாங்கிட்டு போனீங்கன்னா, அதற்காக பிளான் பண்ணி போனா அது நியாயம். நீ இப்ப வந்து உனக்கு வந்து மோகத்துல மாட்டின்னு இருக்க. மோகத்துல மாட்டின்னு இருக்கும் போது, புத்தி குழப்படைஞ்சிருக்கும் போது நீங்க டிசிஷன் எடுக்கப்படாது. அப்ப யாரு பெரியவங்களோ அவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யணும், அல்லது ஒரு வாரம் தள்ளி போடணும் அந்த முடிவு எடுக்கிறத. அந்த நேரத்துல முடிவு எடுக்கப்படாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி சொன்ன உடனே அர்ஜுனுடைய சிச்சுவேஷன் எப்படி ஆகிறது? அர்ஜுனன் இப்ப பேசுறான். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதனம் இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா விரிசூதனம் குருண ஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபி கலோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான் நச்சைதத் வித்மக் கதரன்னோ க்ரியா கரியஹ யத்வா ஜயேம யதி வா நோ ஜயேயுः யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவஸ்திதா பிரமுகே தார்தராஷ்ட்ராः. அர்ஜுன உவாச்ச. இப்ப அர்ஜுனன் பேசுறான். இப்ப அர்ஜுனன் கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றம் அடைஞ்சு வர. எனி பர்சன் மாறுதலுக்குரியவர். நம்ம ஒரு மனுஷனை 6 மாசத்துக்கு பார்த்த மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம எடை போட்டு வச்சுக்கூடாது. இது எல்லாரும் செய்யற தப்பு. அவன் தானே எனக்கு தெரியும் இப்படிதான் அப்படி முடிவு பண்ணுவோம். மனிதர்கள் மாறக்கூடிய நல்லதோ கெட்டதோ 2 விதத்திலையும் மாறும். எப்படி தீபாவளி பொங்கலுக்கு
நம்ம ஷர்ட் தைக்கிறோம், எப்பயுமே அளவு எடுத்துக்கிறோம்ல டெய்லர் கிட்ட. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெய்லர் தானே, அப்படியே எடுக்க வேண்டியதான், மாறி இருக்கும், அளவு எடுக்கிறோம்ல. அது போலதான் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். இங்க முதல் அத்தியாயத்துக்கும் இப்ப நல்ல கடுமையான திட்டு பாட்டு வாங்கினோடனே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்தது, கொஞ்சம் மாறிட்டு வந்தது, மொத்தத்துக்கு மாறல. என்ன சொல்றான் அர்ஜுனுடைய மனமாற்றம், இந்த அகம் பீஷ்ம துரோணச்ச பிரதியோத்ஸ்யாமி, நான் இவர்களை எப்படி நான் எதிர்ப்பேன், நான் இப்பதான் உள்ளத்தை சொல்றான். முதல்ல பெருசா போறவங்கன்னு சொன்னா இப்போ பாயிண்ட்டுக்கு வரான், நேரடியா பாயிண்ட்டுக்கு வர. இப்ப எனக்கு முன்னாடி பிதாமக பீஷ்மாச்சாரி இருக்காரு, குரு ஆச்சாரியர் இருக்காரு துரோணாச்சாரியாரு. எனக்கு இவங்க 2 பேரும் தெய்வம் மாறி, 2 கண்ணு மாறி. எனக்கு பிதாமக பீஷ்மாச்சாரி நான் குழந்தையா இருக்கும்போது தூசியோட ட்ரெஸ்ல இருக்கும், தூசி புரண்டு நான் புழுதியில விளையாட்டு இருக்கும் போது அப்படியே தூக்கி மடியில வச்சுன்றவரு பிதாமகா. அப்பேற்பட்டவர் என் கையால நான் எப்படி கொள்ளுவேன்? எனக்கு எல்லா விதமான இந்த வில்லு அம்பு எல்லாம் கூட கத்துக் கொடுத்தது துரோணாச்சாரியார் தான். அந்த ஆச்சாரியன் நான் எப்படி நான் கொள்ளுவேன்? நான் எப்படி நான் என்னால எதிர்பார்க்க முடியும் இந்த யுத்தத்துல? ஏ மதுசூதனா, நீயே சொல்லு, என்னால எப்படி முடியும்? என்னால முடியவே முடியாது. அப்படி அர்ஜுனன் சொல்லி முடிக்கிறான். அது மாத்திர சோ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகாத்மாக்கள், சாதாரண ஆட்கள் இல்லை. இவர்கள் 2 பேர் இருக்காங்களே, இவங்க சாதாரண ஆள் இல்லை. பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரியம் நிஜமான மகாத்மாக்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பூஜார்ஹாவரி, பூஜைக்குரியவர்கள், பூஜை பண்ணக்கூடியவர்கள். பூஜைக்கு பூஜ்யர் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் தான் நம்ம பூஜைக்கு கூடியவர்கள், எல்லாரும் பூஜைக்குரியவர்கள் கிடையாது. மதிப்பு மரியாதைக்கு போற்றுதலுக்கு கூடியவர்கள். அப்பேற்பட்டவர்களை நான் எப்படி நான் கொள்ள முடியும்? இவர்கள் பகைவர்களா இருந்தா கொள்ளலாம். இங்க ஹரிசூதன பாருங்க, ஹரிசூதனா பகைவர்களை வெல்லுபவனே. சில சமயம் இதுதான் புத்திசாலி இன்டலெக்ட் பர்சன்ஸ் எல்லாம் பேசும்போது கான்வர்சேஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஹரிசூதனன் இண்டிகேஷன் என்னன்னா இங்க ஹரி இல்ல ஹரி. சில சமயம் நான் ஹரி ஓம் சார் அர்த்தம், ஹரி ஓம்னா நீ தான் எனக்கு சத்துருன்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட். ஹரி ஹரினா வேற, ஹரினா பகைவன். ஹரிசூதனா பகைவர்களை வெல்பவனே, கிருஷ்ணனுக்கு பேரு பகைவர்களை வெல்பவனே. அப்படி சொல்லி அர்ஜுனன் சொல்றான். என்ன சொல்றான்னா, மதுசூதனா இவர்கள் 2 பேரும் எனக்கு பகைவர்கள் இல்லையே, பூஜைக்குரியவர்கள், மகாத்மாக்களாச்சே, நீ எப்படி என்ன இவங்களை அடிக்க சொல்ற நீ அப்படின்னு நைஸா அந்த ஹரிசூதனா இண்டிகேஷன் அது. அதுல 4வது இதுல சொல்லி முடிச்சான். அதுக்கப்புறம் 5 என்ன சொன்னா, இந்த குரு எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்ட இந்த குரு நந்தனா, குரு போன்றவர்கள் அப்பேற்பட்டவர்களை கொள்றதை விட பிச்சை எடுத்து நான் குழைச்ச முடியும் அப்படின்னு பாருங்க. ஜனங்கள் எப்பவுமே 2 எக்ஸ்ட்ரீம், இன் பிட்வீன்ல இருக்கிறதுக்கு கஷ்டம். ஹோல் கீதா இன் பிட்வீன்ல நம்மள இருக்க சொல்ல. ஒண்ணு நம்மள சாப்பிட்டுட்டே இருக்க முடியும், இல்ல சாப்பிடாம இருக்க முடியும், முழு உபவாசம் இருக்க முடியும், ஆனா சாப்பிட்டுட்டே இருக்க முடியும். நமக்கு பிடிச்ச ஐட்டம் ஆனாலும் இலையில போட்ட பிறகு எனக்கு எவ்வளவு தேவையோ அவளை சாப்பிடுறதுன்றது கஷ்டம். யோசிச்சு பாருங்க. எனி ஒன், எந்த ஒரு புத்தா எக்ஸ்ட்ரீம் ராஜா, சுகபோகத்துல இருந்தான். அடுத்த எக்ஸ்ட்ரீம் தபஸ் பண்ணினான். அதனால அவனுக்கு பாட்டு ஒரு இடையன் பாடினா, ஏ ராஜா, உனக்கு தம்புரா பத்தி தெரியும், உனக்கு நீ ராஜா இசையெல்லாம் கேட்டிருக்க, இந்த தம்புராவை அதிகமா முறுக்கினா என்ன ஆகும்? பாடாது. லூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, பாடாது. அப்ப அந்த கம்பி ரிதமா இருக்கணும், மீடியமா இருக்கணும், அப்பதான் இசை வரும். அப்ப நம்ம வாழ்க்கையானது மீடியமா இருக்கணும், நடுவுல இருக்கணும். 2 எக்ஸ்ட்ரீம்ல போக கூடாதப்பா.
இவன் என்ன சொல்றான், ஒரு எக்ஸ்ட்ரீம் அடிச்சு கொள்ளும் அப்படின்றதுக்கு போறான். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸ்ட்ரீம் வந்துட்டான், பிக்சர். ஆனா இது ஒரு பெரிய உயர்ந்த நிலை. இவருடைய ஸ்டேட்டஸுக்கு பிக்சை கூட எடுத்துட்டு போறதுக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா குரு நந்தனா அவர்களை எப்படி நான் போராட முடியும், அதனால போராட முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னால போராட முடியாது அப்படி இங்க அர்ஜுனன் சொல்லி முடிக்கிறான். இந்த ரெண்டு விஷயம் ஆன பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா சொல்றான் கிருஷ்ணா கிட்ட. என்ன சொல்றான், இந்த குரு பிதாமகா அவங்களை அடிச்ச அந்த ரத்தம் கலந்த செல்வத்தை நான் என்னத்துக்கு அடையும், அப்பேற்பட்ட செல்வம் எனக்கு தேவையில்லையே, அந்த மாதிரி போகத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தயாரா இல்லை, எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் இவருடைய நிலைமை இன்னும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்ப என்ன கிருஷ்ணா கிட்ட பவ்யமா சொல்றாங்க, எனக்கு குழப்பத்துல நான் மாட்டின்னு இருக்கேன். ஸ்லோவா 1 by 1 சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி எப்படி நான் இதுதான் ஃபைட் பண்ணோம், இதுதான் அதர்மம், இதெல்லாம் நம்ம செய்யறது அதர்மம் சொல்லி, இப்போ இது தர்மம் மாதிரி தெரியுது, அதர்மம் மாதிரியும் தெரியுது. அப்படி இவங்களை நம்ம போராடணுமா, இப்ப நான் யுத்தத்துல ஜெயிக்கணுமா, இல்ல அவங்க நம்மள ஜெயிப்பாங்களா, நம்ம சண்டை போடலாம், நம்ம தோத்து போயிடுவோமா, இதுல யாரு எப்படி இதை முடிவு பண்ண முடியும், கிருஷ்ணா மதுசூதனா இது எப்படி நான் செய்ய முடியும். அதனால இது எப்படி அவங்கள கொன்றதுக்கு இப்போ திருதராஷ்டிர குமாரர்கள் முன்னாடி இருக்காங்க, அந்த தார்தராஷ்டிரர்களை கொன்னுட்டு வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட நான் குழப்ப நிலையில இருக்கேன். நான் கிருஷ்ணா நான் குழப்ப நிலை, இப்பதான் குழம்பு இருக்கிறத இவர் ரியலைஸ் பண்றான். ஓகே, நமக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு நாம ரியலைஸ் பண்ணிட்டாலும் இவர் கிரேட். ஓகே, நமக்கு என்ன பிரச்சனைன்றத முதல்ல, சில பேருக்கு கோபம் வரும்போது கோபத்தை வந்தா கண்ணாமண்ணு திட்டிடுவாங்க கோபம். சில பேர் கோபமே பெரிய இது மாதிரி கௌரவம் மாதிரி சொல்லுவாங்க, கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும் அப்படிங்களா, அது வேற பெருமையா வர சொல்லுவாங்க. அப்புறம்தான் ஒரு ஃபைன் போனுங்க, கோபப்படக்கூடாது, அந்த சென்சிட்டிவ் மைண்ட் வரும். கோபப்படுறது தப்புன்னு புரிஞ்சுக்க தெரியும். அதுக்கப்புறம் அதை எப்படி எடுக்கிறதுன்றது அதுக்கப்புறம் அடுத்த நிலை. இப்படி இவனுடைய மனமாற்றமானது போரிடுறது ரைட்டா ராங்கா, அவங்க ஜெயிப்பாங்களா நம்ம ஜெயிப்பாங்களா, போர் எப்படி வேணா ஆகலாமே. முன்னாடி அகராதித்தனமா பேசினா நான் அடிச்சு போடுவேன்னு, இப்ப யார் வேணா போர்ல ஜெயிக்கிறான்ற பணிவு வந்திருக்கிறது. அது மாத்திரம் தார்தராஷ்டிர குமாரர்ல நான் கொண்டுட்டு கூட அதுக்கப்புறம் நான் வாழறதுக்கு நான் விரும்பல கிருஷ்ணா, நான் குழப்பத்தில் இருக்கேன், நான் என்ன செய்யணும்ன்றத சொல்லணும். அதனால இந்த 7வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யத் ஸ்ரேயஸ்யான்னிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம் நஹி பிரபஸ்யாமி மம பனுத்யாத் யச்சோகமுத்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவ வசந்தமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். இங்க அர்ஜுனன் முழு மனமாற்றத்தை அடைஞ்சு பகவான் கிட்ட சரண்டர் ஆகிறான். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தன்னை முழுக்க ஒப்படைக்கிறேன்னா ஹெல்ப்லெஸ், நான் ஐ எம் த ஹெல்ப்லெஸ், என்னால இயலாமைய நான் புரிஞ்சுக்கணும். எப்போ இயலாமை நான் புரிஞ்சுக்கணும், அங்க எனக்கு கைடன்ஸ் தேவைப்படும். எல்லாத்தையும் நானே சாதிச்சுடுவேன் நினைக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் சார், நீங்க சொல்றதெல்லாம் தெரியுமே அப்படி சொன்னா
கொஞ்சம் கூட உள்ள போக டீச்சருக்கு ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி வந்துட்டானா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஈஸி. ஏற்கனவே ஒரு தப்பு ராகம் பாடிட்டு பாட்டு கிளாஸ்ல போய் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த டீச்சருக்கு படாத பாடுபடுவான். அதுவும் இந்த ராகம் எல்லாம் பழகிட்டுன்னு வச்சுக்கோங்க, 100 தடவை பாடுவோம். பாடி பாடி தப்பான ராகத்தை பழகிட்டோம்னா திருத்தொட்டு கஷ்டம். எங்க பாட்டு டீச்சர் ஒருத்தர் இருந்தா நம்ம ஸ்டூடெண்ட, அவன் பாட்டு ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்து கடைசியில பையன் ஜெயிச்சுட்டான். என்னன்னா அவன் பாடுற ராகத்துல இவன் பாடிட்டான். கடைசியில சில பேர் ரொம்ப சாமர்த்தியம், தான் ஒரு தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், அதையே குருவுக்கும் சேர்த்து சொல்லுவான். இப்படிதாங்க, ஓகேப்பா நீ எப்போ வரையோ வா, எப்போ இப்போ தெளிவாக நீ சொல்றதா ரைட்டுன்னு சொல்லணும், வேற வழி கிடையாது. அப்போ எனக்கிட்ட இருக்கிற தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம தயாராகிறது ஈஸி. ஓகே, இதுதான் சுலபம். அதனால இங்க என்ன சொல்றாரு, கார்பண்ய தோஷா. கார்பண்ய தோஷகனா நான் இந்த இரக்கம், பாசம், பந்தம், பற்று இதுல நான் மூழ்கி கிடக்கிறேன். கார்பண்ய தோஷகா இது முக்த சுபாவகதா, சுபாவா என்னுடைய சுபாவமா தன்மையா இருக்கிறது. அதனால இதுல நான் மூடி இருக்க தர்ம சம்மூட சேதாக. நான் எப்படி இந்த குழப்பத்துல மூடப்பட்டிருக்கேன். எப்படிப்பட்ட குழப்பம்? தர்மம் எது அதர்மம் எதுன்ற தெரியாத நிலையில நான் மூழ்கடிக்கப்பட்டிருக்கேன். நான் மூடனாக இருக்கிறேன். இது சொல்றதுக்கு ரொம்ப கடிசுவேன். சில சமயம் நம்ம ரொம்ப அப்படி இப்படி பேசுவோம். நான் முட்டாளு, மூடன், எனக்கு ஒண்ணும் தெரியல, அதை நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப கஷ்டம். மூடா அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ இந்த புத்தியில இருக்கிற ஒன்னும் தெரியாதுன்றது தெரிஞ்சுடுத்துனா அது சிஷ்யனுடைய தகுதி. எனக்கு எதுவும் தெரியல, குழப்பத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அது தகுதி, சிஷ்யனுடைய தகுதி. அப்ப டீச்சருக்கு அது சுலபம். எழுதாத ஸ்லேட்ல அதை எழுதுறது ஈஸி. எழுதுன ஸ்லேட்ல 2 காரியம் பண்ணணும். டீச்சர் அழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்கணும். 2 காரியம் பண்ண வேண்டியிருக்கு. இங்க அர்ஜுனனுடைய மனோநிலை மாறி பிரிச்சாமி, நான் வாய்விட்டு சொல்றேன், வாய்விட்டு சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன். நான் சொல்றேன் எனக்கு எது ஸ்ரேயஸ் எது பிரயஸ். எனக்கு பிரயஸ் வேண்டாம், எனக்கு இன்பத்தெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன், எனக்கு ஸ்ரேயஸ் குரு அப்படி. இங்க நச்சிகேதன் யம தர்மராஜா கிட்ட உபனிஷத்துல வேதத்துல சொல்றது, எனக்கு பிரயஸ் வேண்டாம், ஸ்ரேயஸ் குரு. ஸ்ரேயஸ்னா நன்மை, பிரயஸ்னா இன்பம். நம்ம சாதாரண பகவான் இப்ப நேரம் வந்தாருன்னா, இப்ப 10-15 நாள் இருந்துட்டு போனாரு, நம்ம என்ன கேட்போம்? பிரயஸ் தான் கேட்போம். எனக்கு பொண்ணு பையன் கல்யாணம் கொண்டு, எனக்கு இந்த பிளாட் வாங்கணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த பொண்ணு படிக்கணும், பாஸ் பண்ணணும், 100 கார்டு கொடுக்குறாங்களா, ஒரு கவர் கொடுப்பாங்க சுவாமி கிட்ட, பகவான் கிட்ட கொடுப்பாங்க. எல்லாம் என்ன கொடுப்பாங்க? அர்ஜுன் மாதிரி எனக்கு ஸ்ரேயஸ் கொடுங்க, எனக்கு பக்தி கொடுங்க, எனக்கு முக்தி கொடுங்க. அந்த கவர்ல படிச்சா தெரியும், பெரிய சகசர லிஸ்ட் தெரியும். அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு. அவருக்கே சுவாமி தெரியும். வெரி ரேர், வெரி ரேர். அவர் சொல்றபடி புரிஞ்சுக்கிறதே அபூர்வம். லாஸ்ட் டைம் மோகன் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். பகவான் கிட்ட, இந்த பகவான் சத்யசாயி கிட்ட ஒருத்தர் வந்தார். நீங்க என்னப்பா விரதம் இருக்காரு? ஏகாதசி விரதம் இருக்க சொன்ன. அப்படியா, சரி நல்லது. உடனே பாயசம் வரவழைச்சு கொடுத்தாரு, சாப்பிட்டு. ஐயோ நான் சாமி ஏகாதசி விரதம் இருக்கேன். சரி சரி வச்சுட்டேன். இப்ப ஏகாதசி விரதம் எதுக்கு இருக்கீங்க? சுவாமிய அடைய இருக்கு. இல்ல, சுவாமியை முன்னாடி வச்சுக்கிட்ட நான் சுவாமி அடையன்னு சொன்னேன். லகான பகவான் கிருஷ்ணா புடிச்சு வச்சுட்டு இருக்கான், உனக்கு எங்க குழப்பம் வரும்? என்ன வரும்? என்னத்துக்கு வரணும்னு சொல்றேன் கேட்கறல. லகான் யார் கையில இருக்கு? கிருஷ்ண கையில இருக்குது.
அவன் எங்க போய் நிக்கிறானோ அங்க நிறுத்தணும். நம்ம விட்டுருவோமா? நம்ம குடும்ப பிரச்சனை பகவானுக்கு எப்படி தெரியும் இல்ல? அதுல நாம ஸ்பெஷலா வேண்டிப்போம். உனக்கு தெரியாது இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒப்படைக்க அந்த அகங்காரம் இருக்க நம்மள பிரேக் பண்றது. பகவான் கிருஷ்ணா பிரசன்ட்ல இருக்காரு. இவனுக்கு என்ன துயரம்? பகவான் பிரசன்ட்ல முன்னாடியே இருக்கிறார். சாட்சாத் பகவானே இருக்கிறார். இவனுக்கு துயரம் வந்து தொலைக்கிறது. ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்தார். எனக்கு நல்ல குரு சொல்லிக் கொடுங்க, பகவான் காப்பாத்தோட. அதனால இங்க நீங்க நல்ல சிஷ்யன் ஆயிட்டீங்கன்னா நல்ல குரு கிடைச்சிடும். குரு கிடைக்கிறது பகவான் அனுகிரகம் கொடுத்துருவாங்க. அதனால எப்படி நல்ல குரு கிடைக்கிறது எப்படி கிடைக்கணும்? வெரி சிம்பிள். நான் நல்ல சிஷ்யனா மாறிட்டா நல்ல குரு கிடைச்சிடும். நீங்க நல்ல குருவை தேடிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரே சீக்ரெட், நான் சிஷ்யன் ஆயிட்டேன்னா என்னுடைய தன்மைக்கு தகுந்தாப்பல குரு கிடைக்கும். அடுத்த நிமிஷமும் கிடைக்கும். இங்க எத்தனையோ வருஷம் கூடவே இருந்திருக்கா கிருஷ்ணன். குரு இல்ல, அப்போ ஃப்ரெண்டு, மைத்துனர், மாமா மச்சா, ஒரு ரிலேஷனு கூட அப்படியே ஒரே இடத்துல படுத்துப்பாங்க, தூங்கிப்பாங்க, ஒரு இடத்துல வேட்டையாடுவாங்க. அப்படி அங்கெல்லாம் உபதேசம் பண்ணுவோம் பண்ண மாட்டான். அதனால இங்க கார்பண்ய தோஷம், தன்னுடைய தோஷத்தை தெரிஞ்சுண்டான், தன்னுடைய இயலாமையை தெரிஞ்சுண்டான், தன்னுடைய இறக்க சுபாவத்தை தெரிஞ்சுண்டான், எனக்கு லாயக்கற்ற தன்மைன்றது ஹெல்ப்லெஸ் புரிஞ்சுண்டு அங்க ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு இங்க கார்பண்ய தோஷா அப்படி சொல்லி, இது சீரழிஞ்ச பாவமா இருக்கிறது. என்னுடைய மனசு ரொம்ப குழம்பிய நிலையில இருக்கிறது. நான் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்றது நிலையில கூட நான் போயிட்டேன். அதனால எனக்கு ஸ்ரேயஸ், எது எனக்கு மேன்மையை கொடுக்க முடியுமோ அந்த மேன்மையானதை எனக்கு கொடு, அப்படி எனக்கு கற்றுக் கொடுங்கள். ஏன்னா இங்க நான் எப்படி ஆயிட்டேன் இங்க சொல்ற, அகம் தே சிஷ்யா. அகம் தே சிஷ்யனா நான் உங்களுடைய சிஷ்யன் ஆயிட்டேன். அதனால சொல்லிக் கொடுங்க. துவாம் பிரபன்னம் மாம் சாதிமாம். சாதிமாம்னா நான் சரண் அடைஞ்சுட்டேன். பிரபன்னம்னா சரண் அடைஞ்சுட்டேன். இங்க பிரபன்னம் இல்லாம வெறுமனை வந்துட்டேன் சொல்லு அப்படின்னா கிருஷ்ணா முழுக்க சொல்ல மாட்டார். ஏன் அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணினாரு? ஏன் தர்மருக்கு உபதேசம் பண்ணல? இல்லையா பீமனுக்கு ஏன் பண்ணல? பெரிய கொஸ்டின் இல்ல, சிம்பிள் ஆன்சர். யாரு கேட்டாலும் அவனுக்கு உபதேசம். எழுத்த சைட்ல துரியோதனை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, உபதேசம். இல்ல சகுனிய மனம் திருந்தி பேசுறான்னு வச்சுக்கோங்க, உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா வேதாந்தத்துல என்ன சொல்றது, யாரு ஒருத்தர் இந்த மோட்சத்துக்காக முக்திக்காக தேடுறார்களோ அவர்கள் உண்மையிலேயே கேட்டாங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும். கட்டளை, சாஸ்திர கட்டளை. அதனால இங்க அர்ஜுனன் கேட்டா, அதனால கிருஷ்ணன் சொன்னான். அதுதான் சிம்பிள். வேற எந்த விதமான ஆன்சரும் கிடையாது. அதனால இவர் கேட்கிறான், நான் சீடன் ஆயிட்டேன், உங்களுடைய சீடன் ஆயிட்டேன். பிரபன்னம் சாத்தியமா, நான் உங்களுக்கு சரணடைஞ்சுட்டேன். உங்களுடைய ஃபீட்ல என்னுடைய டோட்டல் லைஃபே அடகு வச்சுட்டேன். என்ன நீங்க எப்படி காப்பாற்றணுமோ என்ன செய்யணுமோ இனிமே நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு இவன் 2வது ஸ்லோகத்துல சொல்றான். சோ அடுத்தது, எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் அடைஞ்சோமோ அதனால பிரயோஜனம் இல்லைன்னு. ஒரு சிஷ்யனுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த லௌகீக வாழ்க்கையில என்னெல்லாம் செல்வத்தை அடைஞ்சிருக்குமோ அது நம்மளை காப்பாத்தாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு புரியறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சாஸ்திரம் நமக்கு பிடிக்கும். நமக்கு செக்யூர் பணம், எப்படி இல்லையா போட்டு வச்சிருக்கிற பெரிய பெரிய இடம், அதெல்லாம் காப்பாத்துன்னு பார்க்கிறோம். அது காப்பாத்தாம போயிட்டு இருந்து நிறைய பேரை பார்த்துக்கணும். ஜீவியா ஜேவியா ஒருத்தர் இருந்தார், சூசைட் பண்ணிட்டார். அவர் கையில கோட்டிக்கணக்கான ரூபாய் புரண்டது.
நாட் ஆர்டினரி பர்சன். கடைசியில் சூசைட் பண்ணிட்டார். பணம் காப்பாத்தாது, புகழ் காப்பாத்தாது. அது இத அர்ஜுனன் புரிஞ்சுண்டான். அவன் புரிஞ்சுண்டான், இந்த பூவுலகம் அஸ்பந்தம், எதிரிகள் அல்லாத பகைவர்கள் அல்லாத ராஜ்யத்தை நான் அடைஞ்சாலும் அது என்ன காப்பாத்தாது, என்னுடைய மன துயரத்தை நீக்க முடியாது. இப்ப ஒரு புதிய மனப்பாங்குல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் தானியம் ராஜ்யம் இதெல்லாம் செல்வம் செழிப்பா எனக்கு அடைஞ்சாலும் என்னுடைய மன துயர அடைஞ்சு நீக்கிட முடியும்னு தெரியல எனக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த சொர்க்கம் போனா கூட என்னுடைய துயரம் தீருமான்றது என்னால சொல்ல முடியல. ஏன்னா எல்லாம் அனித்தியம், இம்பர்மனன்ட். நீ எங்க போனாலும் திருப்பி வந்தாலும், சொர்க்கத்துக்கு போனாலும் ரிட்டர்ன் வந்துடும். இவன் சொர்க்க ரிட்டர்ன், ஏற்கனவே சொர்க்க ரிட்டர்ன், நாட் ஆர்டினரி பர்சன். அப்ராட் ரிட்டர்ன் சொல்றாங்க இல்லையா, ஃபாரின் ரிட்டர்ன். இவன் சொர்க்க ரிட்டர்ன். அதனால இவனுக்கு எல்லாம் தெரியுது. அதனால என்னுடைய மன துயரத்தை இது டெஃபினட்டா மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியறது. இதனால இம்ப்ரூவ். ஏன்னா சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம் நம்ம, அப்ப மனசு துயரம் இருக்கிறது. ஓகே, நம்ம அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 2 வீலர் வாங்கி 4 வீலர் வாங்கி பியூட்டிஃபுல் கார்லாம் பண்ணி ஏசி ரூம்லாம் போட்டு ரிச் பர்சன் ஆயிட்டு. இப்ப எப்படி இருக்கிறது, வெளி உலகத்துல அவர் முன்னேறிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய மன துயரம் எப்படி இருக்கிறது, கண்டினியூ முன்னே விட இப்ப ஜாஸ்தியா இருக்கிறது. அதனால முன்னாடி புவர் மன துயரமுடையவன், இப்ப ரிச் புவர் ஏழ்மையான துயரமுடையவன், இப்ப செல்வந்த துயரமுடையவன். அவ்வளவுதான். முன்னாடிலாம் வெறும் திண்ணையில உட்கார்ந்து தன்னுடைய துயரத்தை பேசிட்டு இருப்பான், இப்ப ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எப்படி தெரியுது நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? இப்ப பில் கேட் இருக்காரு. பில் கேட் மன திருப்தி இல்லைன்ட்டு, எனக்கு ஏதோ ஒண்ணு ப்ராப்ளம் இருக்கிறது, என்னுடைய ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை லைஃப்ல. தி ஹோல் யூரோப் பண்ணின நெப்போலியன், தி கிரேட் நெப்போலியன், அவன் சொன்னா தன்னுடைய ஹிஸ்டரியில எனக்கு மன நிறைவு இல்லை. ஐன்ஸ்டீன் பெரிய சயின்டிஸ்ட், அவன் கடைசியில் தன்னுடைய ரிப்போர்ட்ல எனக்கு மன திருப்தி இல்லை அப்படின்னு. எந்தெந்த ஃபீல்டுல அவங்க பெரிய பெரிய ஆளா இருக்கிறார்களோ அவங்க கடைசியில கன்க்ளூஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் என்னுடைய மனசு திருப்தியாக. அப்போ திருப்தி நான் வெளியில இல்ல, எனக்குள்ள இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதை எப்படியாவது நம்ம இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பகவத்கீதால பகவான் சொல்ற அத்தனை விஷயமும் நமக்கு பொருள் பொருந்ததா இருக்கும். அதனால இங்க எனக்கு ராஜ்யமோ தனதானியமோ பகைவர்களற்ற ராஜ்யமோ அல்லது சொர்க்கமோ என்னுடைய மன துயரத்துக்கு உதவாது அப்படி சொன்ன உடனே பகவான் இப்போ ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தெல்லாம் கொடுத்தா கூட இப்ப இவனுடைய மன துயரத்தை நீக்க முடியாது. அதனால இவனுடைய மன துயரத்திற்கு அந்த மனசு சங்கடத்தை நீக்கிறதுக்கு வேதாந்தம் ஹெல்ப் பண்றது. நமக்கு பிசிக்கல் பெயின் அப்படிலாம் இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிக்கணும். ஆனா எனக்கு எனக்கு போய் அந்த மன துயரம் இருக்க, அது இங்க வேதாந்தத்தில் தான் சரி. வேதாந்தம் உங்களுக்கு பணத்தையோ காசையோ இல்ல இடுப்பு பெயினையோ நீக்காது. ஆனா எனக்கு வந்துடுத்தேன்னு ஒரு மன துயரம் ஒண்ணு வருது பாருங்க, அதை எடுத்துட்டு அப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும் வித் பெயினோட. ரமண மகரிஷி மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் அவங்க இந்த உடம்பு எடுத்த சரீரத்துல எந்த கிருஷ்ணனாலும் ராமனாலும் சத்யசாயானாலும் இந்த உபாதியில இருக்கிற பெயின் இருக்கும். நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, அவங்களுக்கு பெயின் மாத்திரம் தான் இருக்கும், நமக்கு பெயினோட மன துயரமும் கலந்துருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மன துயரத்தை எடுத்துக்கினா நீங்க பகவான். அதனால இங்க பகவான் இவ்வளவு தூரத்துக்கு சரண்டர் ஆன பிறகு பகவான் இப்பதான் உபதேசத்தை ஸ்டார்ட் பண்றது. இந்த 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல பகவான் உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டார்.
श्री भगवानुवाच असोस्यान्नसोऽस्त्वम् अजन्मसोऽस्त्वम् प्रज्ञावादां सभाषसे कथासून कथाशुंस नानुशोचन्ति पंडिताः. இது பகவானுடைய ஸ்லோகம். இரண்டாவது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம், 18 அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல முடிச்சுறார் உபதேசத்தை. ஓகே. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. ஏ கௌந்தேய பார்த்திபா பரந்த பாரத பண்டிதா நா அனுசோச்சந்தி. ஞானிகள் துக்கப்படுவதில்லை, ஞானிகள் துக்கப்படுவதில்லை. ஓகே, ஞானிகள் துக்கப்படுவதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அவருடைய உபதேசம். கடைசி ஸ்லோகத்துல மாசுச்சா, துக்கப்படாதே, வருத்தப்படாதே, வருந்தாதே முடிச்சிட்டார். ஹோல் பகவத்கீதையுடைய எசன்ஸ் பண்டிதா நா அனுசோச்சந்தி தஸ்மாத் மா சுஜஹா ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு. ஹோல் பகவத்கீதாவோட சாரம் புரிஞ்சு கொடுத்தாச்சு. அப்ப ஞானி துக்கப்படுவதில்லைன்னா துக்கப்படுபவன் யார்? அஜ்ஞானி. கரெக்ட். ஞானி துக்கப்படுபவன்னா துக்கப்படுபவன் அஜ்ஞானி. ஞானி துக்கப்படாம இருக்கிறதுக்கும் அஜ்ஞானி துக்கப்படுவதற்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. அப்போ அஜ்ஞானி துக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஞானம் இல்லாதது. ஞானம் இல்லாததுக்கு என்ன சொல்லலாம்? அஜ்ஞானம். என்னது? அஜ்ஞானம். ஓகே. அப்போ அஜ்ஞானம் தான் துக்கத்துக்கு காரணம். ஆனா இங்க அர்ஜுனனும் என்னுடைய சம்சாரத்துக்கு துக்கத்துக்கு அஜ்ஞானம் சொல்ற. நம்ம வீட்டுல யாராவது வெளியில யாராவது பேசும்போது நம்ம துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம் சொல்ற இல்ல. சித்தி காரணம், பெரியமா காரணம், பக்கத்து வீட்டுக்காரன் காரணம், பாஸ் காரணம், பக்கத்து வீட்டுக்காரன் காரணம், இல்ல பினான்சியல் காரணம், இல்ல என்னுடைய ஹெல்த் காரணம், இல்லையா? எதுவும் காரணம் சொல்றோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு? நம்மளோட துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம். எப்படி அஜ்ஞானம் காரணம்? எப்படி சொல்லுங்க? அடுத்த வாரம் சொல்லுங்க. பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி